ஜீமா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 4-5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 1/4 கிலோ தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 2 சில் தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகா சொல்லு. நம்ம காரத்துக்கு வந்து வரமிளகா சேர்த்துல இந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்தணும். சேர்த்துனா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வணங்கி வரட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, புளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா இதெல்லாம் வதங்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு. நம்ம போட்ட பொருட்களெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வணக்கினதெல்லாம் கொஞ்சம் ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு நல்ல தாளிப்பு கொடுத்துடலாம். டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.